இதெல்லாம் தான் நான் இந்த 2025 பண்ணேன். இப்போ நீங்கள் 2026க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நான் 2025க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாமேன்னு ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ChatGPT இந்த கௌசிக் வந்தா எல்லாம் சர்ச் பண்ணி ஒரு டாப் 5 செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காலையில் 5 மணிக்கு இருக்கணும். செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். தேர்ட் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம், சுகர் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ரன்னிங் போகணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரி நினச்சேன். பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸில் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். ஏன்னா எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் பண்ணினேன். அதுக்கப்புறமா ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புல. அதுக்கு அதே மாதிரி திரும்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சுகர் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 to 3 months ஆகாமல் இருந்தேன். அப்புறமா ஏதோ ஒரு இதில் ஏதோ சாப்பிட்டுட்டேன். சோழி முடிச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நான் முடிவெடுத்தேன்னா March 21 ஆர் சம்திங் 21-22 சம்திங் எதுவோ என்னோடய போர்ட் எக்ஸாம் 10th போர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டிலலாம் பர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இன்றைக்கி தான் இப்போ தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் 2026 ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமேன்னு இருக்கிறேன். ஸோ என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாமே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன இது எடுக்க சொல்கிறீங்களோ அந்த ரெசல்யூஷனை நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரோட் டு 100 சப்ஸ்கிரைபர்ஸில் நீங்களும் ஒருத்தர் ஆகிற வாய்ப்பு இருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.